ஆராதிக்க பாருங்க, நம்முடைய பழைய மனுஷன் கலைந்து போகிறான். புதிய ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணுகிறாரா, அவர் வாசம் செய்கிறார். அந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறதா, நம்மை விட்டு வெளியே போகிறது. ஆண்டவர் நம்ம எல்லாம் எப்படி வச்சிருக்கிறார்களா, ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம வாயிலிருந்து என்னதான் வரணும், தேவனுடைய வார்த்தை வரணும். அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுமா, கிரியை செய்கிறதா இருக்கும். அப்போ நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, அவைகளை நீக்கி நம்மை புதிய மனுஷனாய் மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நடு ராத்திரி என்று சொல்லும் பொழுது ஏதோ அவங்க டைம் பாஸ்க்காக அந்த நேரத்தை அவங்க கழிக்கல. எப்படிப்பட்ட சூழ்நிலையில என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு என்று முன் வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ சீலா சொல்லியிருக்கலாம் பவுல் கிட்ட, நான் சும்மா தாண்டா இருந்தேன், என்ன எதுக்குடா இந்த இடத்துல கூட்டிட்டு வந்த, உன்னால நானும் என்ன பண்ணிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன், எத்தனை வலி பாருங்க. ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம எதை பேசுவோம்னா, பிரச்சனை குறித்து தான் நம்ம பேசுவோம் அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா பவுலும் சீலாவுக்குள்ள ஒரு ஒருமனம், பிரச்சனைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, வலிகள் மத்தியிலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்களா, வேற எதையுமே அவங்க பேசல. அதாவது கடந்து போன காரியத்தை அவர்கள் பேசல. அவர்கள் என்ன பேசினார்கள் என்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோடு அவர்கள் பேசினார்கள். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, இந்த நடு ராத்திரியிலே ஒரு ஆள் வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு ஆராதனை அவர்கள் நடத்துகிறார்கள். பாருங்க, அப்ப நடத்தும் போது என்ன நடக்கிறதுனாக்கா, சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிர்வு அந்த இடத்துல காணப்படுகிறது. காவல் காக்கப்பட்டவர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. என்னடா, நம்ம காவல்ல வச்சிருந்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க போல என்று சொல்லி. உடனே பவுல் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணாத, உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொல்லுகிறார். அவர்கள் பாருங்க, அவர்களிடத்துல வந்து, ஆண்டவர் மார்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. பாருங்க, பெரிய ஆச்சரியம் பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு வலி வேதனையோடு அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்த வேளையிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே இருந்தவர்கள், காவலில் இருந்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். உடனே பாருங்க, ஒரு மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ளாய் உண்டாகிறது. அந்த இரவு வேளையிலே அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, குடும்பமாய் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அதுதாங்க இந்த இடத்துல காரியங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பாதைகளை நாம் கடந்து போவோம். ஆனால் கடந்து போகும்போது கர்த்தர் நமக்கு ஒரு முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம், இதெல்லாம் நான் தான் கடந்து போறேன், இதெல்லாம் நான் தான் தாண்டி போறேன். கிடையவே கிடையாது. ஒன்றையும் நம்மளால நகர்த்தவும் முடியாது, ஒன்றையும் நம்மளால தூக்கவும் முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தரே செய்கிறார். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ உங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல வச்சு விடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் மேல பாரத்தை வச்சுட்டு நம்ம வேலைலாம் என்னன்னாக்கா, அவரை ஆராதிக்கிறது, துதிக்கிறதா நம்முடைய வேலையா இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் பாருங்க, நம்மளை எகிப்து தேசத்திலிருந்து எதற்கு வெளியே கொண்டு வந்தார் என்று சொன்னால், அவரை ஆராதிக்கும்படியாத வேற எந்த நோக்கமே இல்லை. தேவ ஜனங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும், தேவ ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரா, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. நாம் இன்னும் விடுவிக்கப்பட்ட நிலையில நம்ம இல்லாதபடிக்கு இன்னும் அடிமையிலே நாம் இருக்கிறோமே என்று நினைத்திருக்கிறோம். இல்ல, தேவ ஜனங்கள் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரா, என்றைக்கு அவர் நம்மை விடுவித்து விட்டார். நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளா இந்த நாட்களிலே அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நீங்க ஆராதித்து கொண்டு இருங்க. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார்.